நீண்ட வருடங்களுக்கு பிறகு உலக நாயகன் டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள் வில்லனாக தோன்றிய கல்கி திரைப்படம் வந்துவிட்டது. நானும் பார்த்துட்டேங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னை கவர்ந்த விஷயங்கள் என்ன, சலிப்பூட்டிய விஷயங்கள் என்ன, பொறுமையை சோதித்த விஷயங்கள் என்ன, இது எல்லாத்தையும் தாண்டி கமல் சாரோட பார்ட் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ, கமல் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக இல்லை, ஒரு ஹானஸ்டான ரிவ்யூவாக இருக்க போது இதை கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்லாம் புக். நான் காதர் மீரான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்கி 2898 AD அப்படிங்கிற டைட்டில் கேட்கும் போதே நம்மளுக்கு தெரியும் இந்த கதை அப்படிங்கிறது ஃபியூச்சரில் நடக்குது. ஸோ ஃப்யூச்சர்னால் எப்படி இருக்க போகுதுங்க? இப்போ நம்மளோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் வளர்ந்து நம்ம எல்லாரும் இன்றைக்கி இன்டர்நெட்டில் வந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு ஏஐயில் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போவே இந்த ரேஞ்சில் அப்படி இருக்குன்னா ஃப்யூச்சரில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நிறையா அந்த வந்து ப்ரொஜெக்டட் ஸ்க்ரீன்ஸு, கையில் வந்து எந்த டிவைஸும் போடாமல் ப்ரொஜெக்டட் ஸ்க்ரீன்ஸ் வரதாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளையிங் வெஹிக்கிள்ஸ், ஃப்ளையிங் கார்ஸு, ஃப்ளையிங் மோட்டர் பைக்ஸு, அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மிங் வெஹிக்கிள்ஸ், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ரோபோ மாதிரி, இல்லை இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய வெஹிக்கிள்ஸ், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பசி, பட்டினி, பஞ்சம் இதெல்லாம் அதிகமாகவும், அரசியல் அது பயங்கரமாகவும், முதலாளித்துவம் இதுவும் அதிகமாகவும், அதிகார வர்க்கம் அப்படிங்கிறதும் அந்த உலகத்தில் இருக்க தான் செய்யுது. ஃப்யூச்சரிஸ்டிக்காக பேசிக்கிட்டு இருக்க இதே சமயத்தில் இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த யுகங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ கலியுகத்தை வச்சு தான் கலி வந்து வராரு, கல்கி பகவான் அவதரிக்க போகிறாரு. இது வந்து அடுத்த யுகம், 4வது யுகம், கடைசி யுகம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி வந்து கிருத்த யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம். துவாபர யுகத்தில் வந்து கிருஷ்ணர் அவதரிப்பார். அப்போ தான் மகாபாரதம் நடக்கும். இந்த மகாபாரதத்தில் துரோணாச்சாரியார் அப்படின்னு ஒரு கேரக்டர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் அந்த ஏகலைவன் வந்து வில் வித்தையை கற்றுக்கிறதுக்காக தன்னோட கட்ட விரலை வந்து கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த துரோணாச்சாரியாருக்கு ஒரு பையன் இருக்கார். அந்த பையன் தான் அஸ்வத்தாமன். இந்த அஸ்வத்தாமன் வந்து பாண்டவர்களுக்கு எதிராக வந்து கௌரவர்கள் பக்கத்தில் இருந்து அஸ்வத்தாமன் வந்து போரிடுறாரு. போரிடும் போது கிருஷ்ணர்கிட்ட அவர் தோத்துடுறாரு. அந்த அஸ்வத்தாமனுக்கு கிருஷ்ணர், நீ என்ன தண்டனை வேணாலும் கொடு, என்னை கொன்னுடு அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை, மரணங்கிறது உனக்கு தண்டனை இல்லை, விடுதலை, அதனால உனக்கு மரணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாகா வரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து சாகாத சாபம், அப்படி ஒரு சாபத்தை கொடுத்துறாரு. அந்த கேரக்டர் வந்து அமிதாப் பச்சன். அவர் சாகாமல் 6000 வருஷமாக அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. இப்போ அந்த 2898 AD இதில் வந்து இந்த உலகம் வந்து இப்படி இருக்குது. காசின்னு ஒரு ஊர், காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு பணக்காரங்கள்லாம் வாழக்கூடிய பச்சை பசேல்னு ரொம்ப பீச்சு, ரெசார்ட்டு, ஹோட்டலு எல்லாமே இருக்கக்கூடிய, பல விருந்து, சரக்கு இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு உலகம், ஒரு சொர்க்கம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே புரட்சி, போராட்டம், ரெபல்ஸ் எல்லாம் வாழக்கூடிய சம்பாலாங்கிற ஒரு இடம். இந்த 3 இடம் இருக்குது. இப்போ காசிங்கிறது நம்மள மாதிரி மனுஷங்க வாழ்கிற ஒரு இடம். இங்கே வந்து சாப்பாடு கிடைக்கும், சரக்கு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் விலை ஜாஸ்தி. இந்த மணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே கிடையாது, அந்த கான்செப்ட் கிடையாது. ஃபியூச்சரில் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யூனிட்டை வந்து டக்குன்னு இப்போ நம்ம ஃபோன்பே, கூகுள் பேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணுறாங்க. இதில் மெயின் கேரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தீபிகா படுகோனே. இதில் வந்து தீபிகா படுகோனே வந்து ஒரு லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணக்கூடிய நிறைய கர்ப்பிணி பெண்களில் இவங்களும் ஒருத்தங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்ப்பிணி பெண்களை வந்து லேபில் கர்ப்பிணி ஆக்கி லேப் மூலமாக வந்து அவங்களுக்கு கர்ப்பம் தரிக்க வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட குழந்தைய பெற வச்சு அவங்கள வளர்க்குறதுக்காக இல்லை, அந்த கர்ப்பிணி பெண்கள்கிட்டேருந்து ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க. ஸோ இதை வந்து வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்து இந்த யூனிட்னு சொன்னேன்ல, இந்த யூனிட் இருந்தால் வந்து ஒரு மில்லியன் கணக்கில் யூனிட் இருந்ததுன்னா வந்து காசியில் இருக்கவங்க வந்து காம்ப்ளெக்ஸ் போயிடலாம். இப்போ நம்ம உலகத்தில் இருக்க மாதிரி தான், பணக்காரன் ஒரு ஏரியாவில் வாழ்ந்துகிட்டு இருப்பான். அந்த ஏரியாவில் வந்து ரொம்ப பணக்காரன் ஆனதுக்கப்புறம் பணக்காரங்களாம் வாழக்கூடிய பெசன்ட் நகர் அந்த மாதிரி ஏரியாவுக்கு போயிடுவோம். அந்த மாதிரி இல்லை, யூஎஸில் வந்து க்ரீன் கார்டு வாங்கிட்டு பிஆர் வாங்கிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி வந்து காம்ப்ளெக்ஸுக்கு போகணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் தான் வந்து நம்ம பிரபாஸ். அவர் பேர் வந்து பைரவா அப்படின்னு ஒரு கேரக்டரு. அவர் பார்த்தீங்கன்னா நிறையா வித்தைகளை கையில் வச்சுருக்காரு. அவர் வந்து என்ன ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு தடவை கூட ஒரு ஃபைட்டை கூட தோற்றதில்லை. அவர்கிட்ட புஜ்ஜி அப்படிங்கிற ஒரு சின்ன ரோபோ ஒன்று இருக்குது. அது ரொம்ப க்யூட்டாக நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு வந்து கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து டெக்னாலஜிலேயே நிறைய விஷயம் பட்டார். சில சீன்லலாம் பார்த்தீங்கன்னா அவரே பல ரூபமாக வந்து நிற்பார்.
அப்படிலாம் பண்ணுவார். சில விஷயத்த வந்து அந்த காரை வந்து இயக்கிறதா இருக்கட்டும், ஒரு மேஜிக்கல் பவர்லாம் இருக்கிற மாதிரி, பட் மேஜிக்கல் பவரில் அது எல்லாமே சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ. ஸோ கதை எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி இவங்களுக்கு உண்டான பர்பஸ், இந்த கதையில் என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுப்ரீம் அப்படின்னு இருக்கக்கூடிய உலகநாயகன் கமலஹாசன் தான் அந்த கடவுள் மாதிரி. அவரை வீழ்த்தி இவங்க வந்து எல்லாருக்கும் விடுதலை வாங்கி தரணும், இல்லை நீதியை நிலைநாட்டணும். அதுக்கு இந்த 3 பேரும் ஒன்றா சேரணும். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் கதை. இந்த 3 பேர் ஒன்றா சேர்ந்து கமல் சாரை வீழ்த்தினாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து செகண்ட் பார்ட்டோட கதை. இந்த 3 பேர் எப்படி ஒன்றா சேர்ந்தாங்க, எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு. இப்போ சம்பாலா அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சோபனா ஒரு மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காங்க, மரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு. பசுபதி வந்து அங்கே வீரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கார். அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க தீபிகாவுக்கு. அதே மாதிரி வந்து அமிதாப் பச்சன் அஸ்வத்தாமாங்கிறவர் வந்து இப்போ பிறக்க போகிற கல்கி பகவான், அவர் வந்து அவதரிக்க போகிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரும் வந்துடுறாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் காமிக்கிறாங்க, அர்ஜுனனோட காண்டீபம் அப்படிங்கக்கூடிய ஒரு வில் அம்பு, அதுக்கும் உயிர் வந்துடுது. ஸோ இந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கல்கி பகவான் வந்து இந்த உலகத்தில் அவதரிக்க போகிறார். இதுக்கு அவதரிக்க போகிற கல்கி பகவானுக்கு வந்து பிரபாஸ், அமிதாப் பச்சன், சோபனா, பசுபதி மற்றும் தீபிகா படுகோனே இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணணும். அந்த சுப்ரீம் யாஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனை வந்து பீட் பண்ணி, கமல் சார் வந்து கலி அப்படிங்கிறது தான் ஒரு ரோல்னு நினைக்கிறேன், அதை பண்ணணும். ஸோ இதை வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இந்த 3 கேரக்டர், அதாவது பிரபாஸ், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோனே, இந்த 3 கேரக்டரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு பாயிண்டில் வந்து வருது. அப்போயும் அவங்க ஒன்றா சேரலை. இந்த ஒன்றா சேர்ற சீன் வந்து கிளைமேக்ஸில் தான் வரப்போகுது. அதுக்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் செட்டிங்காக இருக்கும் போல், செகண்ட் ஹாஃபில் தான் படமே ஆரம்பிக்கும் போது அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பொறுமையை சோதிச்சிட்டானுங்க. என்னென்னா, கதையை எப்படி கொண்டு போகிறதுன்னு அவங்களுக்கு தெரியலை. படத்தை 3 மணி நேரம் எடுத்தாகணும். ஏன்னா இந்த பார்ட்டில் வந்து கமல் சாரோட ஃபேஸ் ஆஃப் இவங்களுக்கு இல்லவே இல்லை. கமல் சார் ஒரு இடத்துல இருக்க போகிறாரு, ஸோ ஃபேஸ் ஆஃப் இல்லை. அதனால் எப்படி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃபை வந்து இவங்களோட இன்ட்ரடக்ஷன், அவங்க திருப்பி அந்த தீபிகா படுகோனே அந்த ரூமுக்கு போகிறது வர்றது, இவங்கள பார்த்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிரபாஸ் அவர்களோட நாட்டியான ஒரு சைடு, அவர் வந்து காசு தான் அவருக்கு முக்கியம், அவர் ரொம்ப கேஷுவலாக இருப்பார், ரொம்ப காமெடிலாம் பண்ணுவார், அவரும் அந்த புத்தியும் சேர்ந்து வந்து ரொம்ப லூட்டிலாம் அடிப்பாங்க, அதுக்கு நம்ம சிரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்புறம் தான் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ரொம்ப என்ன சொல்கிறது, திடீர்னு இவன் தான் பெரிய வீரன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்படியே தூங்கி பொத்துன்னு உழுவுறது, அப்புறம் படுத்துக்கிட்டே வில்லங்களை ஹேண்டில் பண்ணுறது. ஓகே, ஒரு 2 அடி அடித்தார் போனார், ஓகே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்படி போட்டு இழுத்து ஒவ்வொரு ஃபைட் சீனையும் ஒரு வழி பண்ணிட்டாங்க. பண்ணி சரி கொண்டு வந்து இன்டர்வல் முடித்தாங்க. இன்டர்வலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. சம்பாலாவில் வந்து எல்லோரும் கூடணுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். செகண்ட் ஹாஃபில் ஒரு 90% கிளைமேக்ஸ் ஆரம்பிச்சானுங்க, ஃபைட்டை விடவே இல்லை. அதாவது 600 கோடி போட்டு ஒரு படம் எடுத்திருக்கோம் அப்படின்னா, அது எல்லாமே ஸ்டண்ட்டுக்கும் விஎஃப்எக்ஸ்க்கும் இந்த எஃபெக்ட்ஸ்க்கும் இதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணியிருக்காங்களே தவிர, கதையில், வசனத்தில், திரைக்கதையில் எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய கேள்விக்குரிய ஒரு பக்கம் தொக்கி நிற்கிது. சரி, கமல் சாரோட பாட்டுக்கு வந்துடுவோம். கமல் சார் படத்தில் ஒரே ஒரு சீன் தான் வராரு. ஆனால் கமல் சாரை ட்ரெய்லரில் பார்க்கும்போது என்ன கமல் வந்து இப்படி இருக்காரு, சரி என்ன இப்படி காமிச்சிருக்காங்க, மாசாக காமிப்பாங்க அப்படின்னு நினச்சவங்களுக்கு கிளைமேக்ஸில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸ்க்காகவே இந்த படத்தை போய் பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார் ட்ரெக்கு, ஸ்டார் வார்ஸு, எலோசியம், டியூன் இந்த மாதிரி படங்களை எடுத்துகிட்டு, இன்னொரு பக்கம் மகாபாரதம், நம்மளோட மித்தாலஜி இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி நாங்களும் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் ஃபில்ம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். செகண்ட் பார்ட் வந்ததுக்கப்புறம் தான் இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியுது. இது பயங்கர ஒரு மந்தமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ
செகண்ட் பார்ட்டை பார்த்து தான் முடிவு பண்ணுவோம். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்களா, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்லாம் புக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் காதல் மீரான். வணக்கம்.